வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா? பல நன்மைகள் இருக்கலாம், பல தீமைகள் இருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாவை பற்றி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு நான் யாருமே கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுடைய முடிவை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த பதிவை, இந்த கதையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். யார் இந்த நபர்கள்? எதற்காக இவ்வளோ வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ப்ரொடெக்ஷனுடன் இந்த நபரை பார்த்தீர்கள்னா, தன்னை சுற்றி கம்பியால் ஒரு கவரையே கட்டிக்கொண்டார். பஸ்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் பஸ்ஸுக்குள்ளே போவதுக்கு முன்னாடி அட்டை பொட்டிகளை வைத்து தன்னுடைய ப்ரொடெக்ஷனை பார்க்கிறார்கள். அதாவது யாரையுமே இவர்கள் தொட்டுவிடக்கூடாது, யாருமே இவர்களை தொடக்கூடாது என்று. கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த வேலையை பார்க்கிறார்கள். ஒரு வித்தியாசமான போராட்டத்தில் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? இந்த கதையும் இன்னொரு வீடியோ வழியாக தான் தொடங்கி இருக்கிறது. இதற்கு மேல் நீங்கள் 27 நொடிகளுக்கான இந்த வீடியோவை பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக பாருங்கள். அதற்கு பின்பு உங்களோட முடிவை கூறுங்கள். ஜனவரி 16ஆம் தேதி இந்த கதை தொடங்குகிறது. கோழிக்கோடு, கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு, அங்கே வசித்து வரும் தீபக் என்கிற இந்த நபர், வயது 42. தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரே மகன், மனைவி, ஒரே ஒரு குழந்தை. அடுத்த நாள் காலை விடிந்தால் தீபக்கிற்கு பிறந்த நாளா. 42 வயது முடிந்து 43வது பிறந்த நாள். தீபக் கோழிக்கோட்டிலிருந்து, தீபக்குடைய பணியை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்து வருகிறார். தன்னுடைய வேலையை முடித்து பஸ்ஸில் ஏறி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது அனைத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோவை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், கமெண்ட்டை இந்த வீடியோவின் கடைசியில் எழுதுங்கள். இந்த வீடியோ முடிந்ததற்கு பின்பு எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த பஸ்ஸில் இருந்த அந்த நெரிசல், கூட்ட நெரிசல், ரோடெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாட் ஹோல்ஸ் குண்டும் குழியுமாக. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் நின்றுட்டு போகக்கூடிய நபர்கள் எவ்வளோ ஸ்டடியாக நின்றால் கூட அந்த அசைவு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி என்ன நடந்தது அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த பதிவை மிகவும் ஆழமாக ஆய்வு செய்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். இதற்கு மேல் என்னுடைய குரல் மட்டும்தான் கேட்கும். இந்த வீடியோவை ஸ்லோ மோஷன் வழியாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். இந்த முதல் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கக்கூடிய படம், இதில் 3 பேர் உங்களுக்கு தெரிகிறார்கள். இன்னும் ஒரு சில நபர்களும் தலை, கை, கால் அப்படின்னு தெரியும். 3 பேர் ரொம்பவே கிளியராக தெரிகிறார்கள். ஒரு பக்கம் ஒரு நபர் நிற்கிறார், கண்ணாடி போட்டு, திக் முஸ்டாச், மீசை எல்லாம் இருக்குது. ஒரு ஒயிட் கலர் பூ போட்ட சட்டையுடன். அப்படியே தீபக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதற்கு இந்த பக்கம் பார்த்தீர்களா, தீபக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெண்மணி ஸ்கார்ஃப் கட்டியிருக்கு. அந்த பெண்ணுடைய முகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பெண்ணுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த வீடியோவை மிக ஆழமாக பார்த்தீர்கள். அந்த பெண்ணுடைய பார்வை நேரடியாக கேமராவை நோக்கி தான் இருக்கிறது. அந்த பெண் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்
மொபைல் ஃபோன் வழியாக பதிவான அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதாவது இந்த பெண் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோன், ரைட் ஹேண்ட் சோத்தங்கையில் அந்த ஃபோனை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் அந்த பெண் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பெண் ஒரு ரீலை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அருகே நிற்கக்கூடிய தீபக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா ரைட் பார்க்குறார், லெஃப்ட் பார்க்குறார். அந்த தீபக்கு பின்னாடி யார் நிற்கிறார்னு கூட அவருக்கு தெரியவில்லை. பஸ்ஸில் என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியவில்லை. இஸ் பிஸி. கையில் ஒரு சின்ன பை கூட வைத்திருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த விஷயம். ஒட்டுமொத்த வீடியோ இஸ் ஜஸ்ட் 27 செகண்ட்ஸ். 27 நொடிகளில் இந்த வீடியோ முடிஞ்சிருது. திடீர்னு இந்த வீடியோவுடைய இரண்டாவது ஃப்ரேம், அதாவது ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இரண்டாவது ஃப்ரேமுக்கு இந்த வீடியோ மாறுகிறது. இந்த இடத்துல தான் முழு கதையுமே தொடங்குகிறது. ஒரு சில நொடிகளில் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது ஃப்ரேமில் பார்த்தீர்கள்னா அந்த பெண்மணி, வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி, அந்த பெண் கையில் இருந்த ரைட் ஹேண்டில் இருந்த ஃபோன் இப்போ லெஃப்ட் ஹேண்டுக்கு மாறிடுது. ரெண்டு பேருமே விண்டோ பக்கம் திரும்பி நிற்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்து நகர்ந்து பெண் இப்போ பின்பக்கம் வந்து விட்டார். தீபக்கிற்கு அப்படியே டச் ஆகிற மாதிரி இந்த பெண், அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த பெண்ணிற்கும் தீபக்கிற்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த இடைவெளி நல்லாவே இருந்தது. பட் அடுத்த ஃப்ரேமில் இந்த இடைவெளி ஓரளவு இல்லாமலே இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேமை இதற்கப்புறம் கவனமாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாருங்கள். தீபக் முன்னாடி பார்த்துட்டு இருக்கார். இந்த பெண்ணுடைய கண்கள் வந்து அந்த கேமராவை ஒரு துளி கூட இங்கிட்ட நகர விடவில்லை. அப்படியே தீபக்குடைய கை இந்த பெண்ணுடைய ரைட் ஹேண்டில் படுது லைட்டாக. பட்ட உடனே தீபக் திரும்பி பார்க்குற லைட்டாக, அப்புறம் மறுபடி முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிடுறார். குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய அந்த பஸ் போயிட்டுருக்கும்போது தீபக் லைட்டாக ஆடுறாரு. தீபக்குடைய கை, எல்போ, இந்த பெண்ணுடைய மார்பகத்தை ஒரு நொடிக்கான ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் லைட்டாக டச் ஆகுது. டச் ஆகும்போது தான் தீபக் இந்த பக்கம் பார்த்துட்டு மறுபடி தவறுதலாக பட்டுருச்சு, அவ்வளோதான். இந்த பெண்ணுடைய முகத்தை இதற்கு மேல் நீங்கள் பாருங்கள். இந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு துளி கூட எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஷீ இஸ் ஸ்டெடி விதவுட் எனி ரியாக்ஷன். பெண்களை பொறுத்தவரையில் 6 அறிவு. முக்கியமாக யார் என்னை எப்படி பார்க்கிறார், யார் என்னை எந்த கோணத்தில் பார்க்கிறார், எந்த பார்வையில் பார்க்கிறார் என்கிற விஷயத்தை பெண்கள் கண்டுகொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தால் உடனடியாக அந்த பெண்மணி அங்கிருந்து நகர்ந்திருப்பார். அல்ல, அந்த பெண்ணுடைய முகத்தில் முக பாவனைகள் மாறி இருக்கும். இங்கே எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ முடியும் போது அந்த 27வது நொடியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சிறிய நொடிக்கு இந்த பெண்மணி தீபக் பக்கம் பார்க்கிறார். வீடியோ எண்ட்ஸ் தேர். இந்த வீடியோவுடைய விவகாரம் இவ்வளவுதான். 2 பேருமே தன்னுடைய பஸ் ஸ்டாண்டுகளில் இறங்குகிறார்கள், தன்னுடைய வீடுகளுக்கு போகிறார்கள். இப்போ வீட்டுக்கு திரும்பிய தீபக் அடுத்த நாள் காலையில் அவருக்கு பிறந்த நாள் வேறு. தன்னுடைய மனைவி, குழந்தை, பெற்றோர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த தருணம். பிறந்தநாளை முன்னிட்டு தீபக்கிற்கு பல நபர்கள் மெசேஜ் போட தொடங்குகிறார்கள். ஆனால் தீபக் வீட்டுக்கு போவதற்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு போன உடனேயே இந்த வீடியோவை எடிட் செய்து சோஷியல் மீடியாவில் போட்டுவிட்டார். சோஷியல் மீடியாவில் இந்த பெண் எழுதிய அந்த வார்த்தைகள், இது போன்ற நபர்கள் பப்ளிக் பஸ் என்று கூட பாராமல் பெண்களை செக்ஷுவல் அப்யூஸ் செய்வதற்காகவே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறார்கள். இந்த வார்த்தையை போட்டு இந்த பெண்மணி இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்டார். போட்டு ஒரு சில நிமிடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வீடியோ வைரலாக தொடங்குகிறது. தீபக்குடைய பிறந்தநாள் அன்னைக்கு பல நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அனைத்து நபர்களுமே அவருக்கு விஷஸ் அனுப்பிட்டுருக்காங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தீபக் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை படித்து பார்க்கும்போது சோஷியல் மீடியாவுக்கும் போகிறார். சோஷியல் மீடியாவில் தீபக்குடைய பார்வை இந்த வீடியோவில் போகுது. தீபக், இது நான் தானே கண்டுபிடிச்சிட்டாரு, என்னுடைய வீடியோ தவறான ஒரு நோக்கத்தில், ஒரு தவறான கோணத்தில் போயிட்டுருக்கு. தீபக் அப்படியே கீழே கமெண்ட் எல்லாம் படித்து பார்க்குறாரு. பல பேர் தீபக்கை தவறாகவும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஏராளமான நபர்கள் தீபக்குக்கு ஆதரவு கொடுக்கும்படி இந்த
கமெண்ட்டை எழுதியிருக்கிறார்கள். அதாவது அந்த பெண்ணை கேள்வி கேட்டு. இந்த வீடியோவை பார்த்திருக்கீர்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷனில் போட்டேன், இப்போ ப்ராப்பராக அந்த 27 செகண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். இதே முறையில் தான் மக்களும் பார்த்திருக்கிறார்கள். தீபக் மீது எந்த விதமான தவறும் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ அந்த பெண்ணையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். தீபக் உடனடியாக தன்னுடைய மனைவி பெற்றோர்களுக்கு இந்த வீடியோலாம் போட்டு காட்டியிருக்கு. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கு மனைவி ஆறுதல் சொல்லியிருக்க, பெற்றோர்களும் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதே வீடியோ வாட்ஸ்அப் வழியாக அவருடைய நண்பர்கள் அனுப்ப தொடங்குகிறார்கள். என்னாச்சு, இப்படி என்ன நடந்துச்சு? அப்போ நண்பர்களுக்கும் தீபக் விளக்கி இருக்கிறார். நண்பர்கள் கவலைப்படாது, இதெல்லாம் உன் மேலே தப்பே இல்லை, நீ கவலையே பட வேண்டாம், தைரியமாயிரு, இதெல்லாம் 2 நாளில் போயிடும். தீபக் கொஞ்சம் தைரியமாக தான் இருந்திருக்கார். அன்னைக்கு பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு. இந்த பெண்மணி மீது வந்த அந்த அலிகேஷன், அந்த கேள்விகள், அதற்கு பதில் கொடுக்கும்படி இந்த பெண்மணி இந்த முறை 2.5 நிமிடத்திற்கான ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் இந்த பெண்மணி அடுக்கடுக்காக நடக்காத விஷயங்கள் எல்லாம் அந்த பெண்மணி கட்டுக்கதையாக எடுத்து வைத்திருக்கிறார். இந்த 2.5 நிமிடத்திற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டப் போகிறேன். அதனால் அந்த பெண்மணி அந்த பதில் கொடுக்கும்படி ஒரு வீடியோவை போட்டிருந்தார் இல்லையா, அந்த வீடியோவில் ஏதோ தீபக் ஒரு ரேபிஸ்ட் போன்று, ஒரு குற்றவாளி போன்று சித்தரித்து அந்த வீடியோவை போட்டிருந்தார். அந்த വീഡിയോவை இதற்கு மேல் நீங்கள் പാരുங்கள். പിന്നെ ഇതൊരു വ്യൂസിന് വേണ്ടിയിട്ടുള്ള വീഡിയോ അല്ല കേട്ടോ, ഒരു ഗുരുതരമായിട്ടുള്ള മാനസിക സാമൂഹിക പ്രശ്നത്തിൻ്റെ വിശദീകരണമാണ്. ഇന്നലെ ഞാനൊരു പബ്ലിക് ബസ്സിൽ നിന്നുള്ളൊരു വീഡിയോ ഷെയർ ചെയ്ത്. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, ഒരാൾ മനഃപൂർവ്വം എൻ്റെ ശരീരത്തിൽ സ്പർശിക്കുന്ന ഒരു വീഡിയോ, അതൊരു ആക്സിഡൻ്റ് അല്ല, ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങും അല്ല. ഇത് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂവും സെക്ഷൽ ബൗണ്ടറി വയലേഷനുമാണ്. അതായത് കൺസെൻ്റ് ഇല്ലാതെ ഒരു മനുഷ്യൻ്റെ ശരീരത്തിൽ തൊടാൻ ആർക്കാ അവകാശമുള്ളത്? ശരിക്കിത് കാണിക്കുന്നത് എന്താണെന്നറിയോ? അയാൾക്ക് അയാളുടെ ഇമ്പൾസ് കൺട്രോൾ ചെയ്യാനുള്ള ശേഷിയില്ല, മറ്റുള്ള മനുഷ്യന്മാരോടുള്ള എമ്പതി ഇല്ല. ഇതിനൊക്കെ അപ്പുറത്ത് ആരും എന്നെ ഒന്നും ചെയ്യില്ല എന്നുള്ളൊരു മറ്റേടത്തെ വിചാരമില്ലേ, അതും കൊണ്ടാണ്. എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഞാൻ ഈ ഫസ്റ്റ് എൻ്റെ മുന്നിൽ നിൽക്കുന്ന ഒരു പെൺകുട്ടിക്കുള്ള ഡിസ്റ്റർബൻസ് കണ്ടിട്ട് എൻ്റെ ഫോണിൽ വീഡിയോ ഓണാക്കി ഇങ്ങനെ പിടിച്ചു. ഈ വീഡിയോ ഓണാക്കിയത് അയാൾ കണ്ടിട്ടുണ്ട്. അയാളത് കണ്ടുകൊണ്ടിരിക്കെ തന്നെ അയാൾ കുറച്ച് നേരം അങ്ങനെ നിന്നു, വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ അയാളത് പിന്നെ റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. അതിൽ നിന്ന് എന്താ മനസ്സിലാക്കുന്നത്? വീഡിയോ എടുത്താലും എനിക്ക് പ്രശ്നമില്ല, എങ്ങനെ ആയാലും പ്രശ്നമില്ല, ഞാൻ ചെയ്യാനുള്ളത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും എന്നുള്ളത്. ഇത് കാണിക്കുന്നത് ഇയാളിതൊരു പാറ്റേൺ ആയിട്ട് കണ്ടിന്യൂ ചെയ്യുന്നുണ്ട് എന്നുള്ളതാണ്. എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അയാളുടെ ബിഹേവിയറിൽ നല്ല പ്രശ്നമുണ്ട്. ഇതൊരു മെയിലിൻ്റെ നോർമൽ ബിഹേവിയർ അല്ല, ഇൻസ്റ്റിങ്ക്റ്റും അല്ല, ടെംപ്റ്റേഷനും അല്ല, പിന്നെന്താ, അൺകറക്റ്റഡ് ബിഹേവിയറാണ്. സൈക്കോളജി പറയണതേ അൺചാലഞ്ചഡ് ബിഹേവിയർ ബിക്കം റിപ്പീറ്റഡ് ബിഹേവിയേഴ്സ്. നമ്മൾ എന്താ ചെയ്യേണ്ടത്? ഞാൻ ഇന്നലെ ആ വീഡിയോ എടുത്ത് അയാൾക്കത് പ്രശ്നമല്ല എന്ന് അയാൾ മനസ്സിലാക്കിയിട്ട് വീണ്ടും അത് റിപ്പീറ്റ് ചെയ്തത് കണ്ടിട്ട് ഞാൻ ആ വീഡിയോ പോസ്റ്റ് ചെയ്തതിൻ്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഇത് മാക്സിമം ആളുകളിലേക്ക് എത്തിക്കുക. സൊസൈറ്റി അയാളെ ചോദ്യം ചെയ്യണം. അത് അയാളുടെ ചുറ്റുമുള്ള ആൾക്കാരും അയാളുടെ കുടുംബക്കാരും കാണണം. ഒരാൾ സ്വന്തം മനസാക്ഷിക്ക് മുമ്പിൽ അയാൾക്ക് ഒന്നും പ്രശ്നമില്ലാതെ നടക്കുന്ന ഒരാളാണ് എന്നുണ്ടെങ്കിൽ പിന്നെ അയാൾ മാന്യത കാണിക്കുന്നത് അയാൾ ജീവിക്കുന്ന സൊസൈറ്റിക്ക് മുമ്പിലും അയാളുടെ ചുറ്റുമുള്ള കുടുംബത്തിന് മുമ്പിലുമാണ്. അപ്പോൾ ഈ കുടുംബം അത് അറിഞ്ഞു എന്നറിയുമ്പോഴും സൊസൈറ്റി അത് അറിഞ്ഞു എന്നറിയുമ്പോൾ മാത്രമാണ് ഇവർ ഈ ബിഹേവിയർ ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുന്നുള്ളൂ. അതാണ് ഞാൻ ആ വീഡിയോ ഷെയർ ചെയ്തതുകൊണ്ട് ഉദ്ദേശിച്ചത്. ആ സാധനം സൊസൈറ്റി നോർമലൈസ് ചെയ്യുന്നത് കൊണ്ട് എന്താ ഉണ്ടാവുന്നത് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, അയാൾ ഒരിക്കലും അത് ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുന്നില്ല. ഇങ്ങനെയാണെങ്കിലും വിക്ടിമിനെ മാത്രം ക്രൂശിക്കാനേ ഇവിടെ ആളുകളുള്ളൂ എന്ന് പറഞ്ഞിട്ട് അയാൾ അത് ആ സാധനം റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കും. ഇതൊരു ചെറിയ തെറ്റല്ല, ജോക്കും അല്ല, അറ്റൻഷൻ സീക്കിങ്ങും അല്ല. ഇതൊരു മേജർ സൈക്കോളജിക്കൽ ആൻഡ് സോഷ്യൽ ഇഷ്യൂ ആണ്. സൊസൈറ്റിയും കുടുംബവും അറിഞ്ഞ് അയാളെ ബിഹേവിയർ, ഇത്തരം ആൾക്കാരുടെ ബിഹേവിയർ തിരുത്താനാണ് ശ്രമിക്കേണ്ടത്. എനിക്കിപ്പോൾ ഈ വീഡിയോ കണ്ടിട്ട് ഇതിൻ്റെ റിയാക്ഷനും ഇതിൻ്റെ റെസ്പോൺസൊക്കെ കണ്ടിട്ട് തോന്നുന്നതേ, ഇയാളേക്കാൾ ഭയങ്കര കൗൺസിലിംഗ് കൊടുക്കേണ്ടത് നമ്മുടെ സൊസൈറ്റിക്കാണ്. இந்த பெண்மணியுடைய பதிலும் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த முறை ஏற்கனவே ஒரு முறை அந்த வீடியோவை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் நபர்கள் அந்த வீடியோவை பார்த்து விட்டார்கள். 2வது வீடியோ
எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வைரலாக போக தொடங்குகிறது. இந்த முறை தீபக்கால் தாங்க முடியவில்லை. ஒரு நேர்மையான நபர்கள், ஒரு சாதுவாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் அனைத்தையுமே பறித்து கொள்ளுங்கள். பணம், சொந்தக்காரர்கள் அனைத்தையுமே நீங்கள் பறித்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிடித்த எந்த பொருளையுமே நீங்கள் பறித்து கொள்ளுங்கள். ஆனால் மானத்திற்காகவே உயிர் வாழக்கூடிய நபர்கள், நேர்மையான முறையில் வாழக்கூடிய நபர்கள், அவர்களுடைய மானத்தை நீங்கள் கை வைத்தீர்கள்னா அவர்களால் தாங்க முடியாது. ஆனர், தன்னுடைய மரியாதை, அதை தீபக் இழந்து விட்டார். ஒரு பெண்ணுடைய வெறித்தனமான ரீல்ஸ் ஆசைக்காக, இச்சைக்காக. இப்போ இந்த வீடியோ வைரலான உடனேயே தீபக்கிற்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு. ரொம்பவே மன உடைந்து போய் அன்னைக்கு இரவு தன்னுடைய மனைவியுடன் கூட அவர் படுக்கவில்லையா, இன்னொரு அறையில் போய் படுத்து தூங்கியிருக்காரு. சரி இருக்கட்டும்னு இவங்களாம் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஏன் தீபக் இன்னும் எந்திரிச்சு வரல? மனைவி போய் கதவு தட்டியிருக்கு. தீபக் கதவே திறக்கலையா. பெற்றோர்கள் போய் கதவுலாம் தட்டியிருக்காங்க. தீபக் கதவு திறக்கலை. கொஞ்ச நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உள்ளே வந்து அந்த கதவை உடைச்சி பார்த்தால் தீபக் அப்படியே தூக்கில் தொங்கிட்டு இருக்கார். யாருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. உடனடியாக தீபக்கை இறக்கி பார்க்கும்போது தீபக் வாஸ் ஆல்ரெடி கான், இறந்து போனார். ஒரு நாள் முன்னாடி தான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, மனைவிக்கு, அதாவது தீபக் தவறு செய்யவில்லை, அதனால் குடும்பத்திடம் போய் அந்த விஷயத்தை எடுத்து வைத்த அந்த காரணத்தினால தீபக்குடைய தாயார் கதறிக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் வரை போய் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த பெண் போட்ட வீடியோ இந்த இருக்குது, இந்த பெண் மீது எஃப்ஐஆரை போடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தீபக்குடைய தற்கொலைக்கான விவகாரம் சோஷியல் மீடியாவில் அடுத்த கட்டத்திற்கு பரவ தொடங்குகிறது. உடனடியாக இந்த பெண்மணியை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த பெண்மணி தான் போட்ட முதல் வீடியோ, தான் போட்ட இரண்டாவது வீடியோ, தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், தன்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அல்ல வேறு எங்கெல்லாம் அந்த பெண்ணுடைய அக்கௌண்ட் இருந்தது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி அந்த பெண்மணி ஏதோ தெரியாத இடத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இது அந்த இடத்துல நடந்த விஷயம். அதாவது ஒரு 27 நொடிகளுக்கான ஒரு வீடியோ ஒரு நபருடைய உயிரை பறித்து விட்டது. இப்போ யார் இந்த பெண்மணி? அந்த பெண்மணியை பற்றியும் எங்களுடைய டீம் ஒரு அலசலை செய்தது. இந்த பெண்ணை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த பெண்மணி ஒரு பஞ்சாயத்தில் வேலை பார்க்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸராக வேலை பார்த்திருக்கிறார். வயது 35. பெண்ணுடைய பெயர் ஷிம்ஜிதா முஸ்தபா. ஷிம்ஜிதா முஸ்தபா கேரளாவை சார்ந்த, இதே கோழிக்கோடை சார்ந்த பெண்மணி. மெம்பர் ஆஃப் பஞ்சாயத், உமன் ரைட்ஸுக்காக ஆக்டிவிஸ்டாகவும் தன்னை எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த உமன் சென்ட்ரிக், உமன் போராளி அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான பெண்கள் பெண் உரிமை என்கிற பெயரில் ஆண்களுக்கு எதிராக இந்த அளவில் நடந்து கொள்கிறார்கள். அதற்கான ஒரு உதாரணம் இந்த வீடியோ எடுத்து காட்டுகிறது. ஷிம்ஜிதா முஸ்தபாவின் இன்னொரு ஹாபியும் இருந்திருக்கிறது. அந்த ஹாபி தான் ரீல்ஸ் எடுக்கக்கூடிய ஹாபி. அந்த ரீல்ஸ் மோகத்தில் தான் ஜனவரி 16ஆம் தேதி பஸ்ஸில் அவரோட கான்செப்ட், தன்னுடைய மனதில் ஒரு கான்செப்டை மனதில் வச்சுட்டு பஸ்ஸில் எப்படியெல்லாம் பெண்கள் இடிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வீடியோ ரீல் எடுப்பதற்காக தான் இந்த பெண்மணி போயிருக்கிறார். அந்த இடத்துல தீபக்கை பார்த்திருக்கிறார். தீபக் நேராக நிற்கும்போது இந்த பெண்ணே போய் உரசி, இந்த பெண்ணே வேறு வேறு ஆங்கிளில் வீடியோலாம் எடுத்து வீட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கிறார். ஷிம்ஜிதா இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் ஷிம்ஜிதாவை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோ வைரலான உடனேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி, மக்கள் மனதில் அந்த 2 வீடியோவை பார்த்த மக்கள், 2வது தீபக்குடைய இந்த மரண செய்தி வெளிவந்த உடனேயே மக்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்கினார்கள். முக்கியமாக ஆண்கள், பெண்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் ஷிம்ஜிதா உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். எஃப்ஐஆர் பதிவானது. ஷிம்ஜிதாவை கைதும் செய்திருக்கிறார்கள். போடப்பட்ட எஃப்ஐஆர் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட ஒரு வழக்கு. தற்கொலைக்கு தூண்டியதாக இந்த வழக்கு போட்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு போட்டால் பெரிதளவில் யாருக்குமே இன்னைக்கு வரை பெரிய தண்டனையெல்லாம் இன்றைக்குமே கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியவில்லை.
ஆனால் ஷெம்ஜிதாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆக்ரோஷத்தை நீங்களே ஒரு முறை பாருங்கள். സമരം സൂചന മാത്രം. 42 வயதான தீபக் பிறந்தநாள் அன்று 43வது வயதில் காலடி எடுத்து வைக்கும்போது தற்கொலை. தீபக் செய்தது சரி என்று நான் என்றைக்குமே கூறவில்லை. தீபக் அல்ல யாருமே ஒரு விஷயத்தை சேலஞ்சாக எடுத்து காட்டணும், தைரியமாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும். ஆனால் தீபக் ஈஸி வழியை கையில் எடுத்திருக்கிறார். தற்கொலை தான் அவருக்கு ஒரே முடிவாக தெரிந்திருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே ஆழமாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பொறுமையாக என்னை கேட்டதற்கு நன்றி. இப்போ நீங்கள் கூறுங்கள், யார் மீது தவறு? சோஷியல் மீடியா வழியாக இது போன்ற சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வீடியோக்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏராளமான நபர்கள் நாடகமாடி பெண்களை கொச்சையாக பேசுவது, அல்ல ஆண்கள் பெண்களை போய் கற்பழிப்பது, கையை பிடிச்சி இழுப்பது, அவர்களுக்கு ஒரு சில வியூஸ் மட்டும்தான். ஆனால் அந்த வியூஸ் எந்த அளவில் இம்பேக்டை கிரியேட் செய்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து ரீல்ஸ் என்கிற அந்த வெறியை வைத்துக்கொண்டு லைக்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் இது போன்ற விஷயங்களுக்காக இன்டர்நெட் கிடையாது. இதற்காக சோஷியல் மீடியா கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் என்கிற பேரில் அல்ல ஆக்டிவிசம் என்கிற பேரில் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த முறையும் சரியானது கிடையாது. என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை வேறுபட்டிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். தீபக்கிற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும், இது போன்று யாருமே நடந்து கொள்ளக்கூடாது என்று இன்றைக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆண்கள் இதே போன்ற போராட்டத்தை தான் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இந்த நாட்டில் ஏராளமான ஆண்கள், பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் உணர்ந்து இன்னைக்கு ரோட்டில் இறங்கி இருக்கிறார்கள். இந்த டேட்டா என்சிஆர்பி வெளிவிட்ட டேட்டா. அந்த டேட்டாவையும் நான் உங்களுக்கு ஒரு முறை படித்து காட்டுகிறேன். 2020ஆம் ஆண்டு இந்த நாட்டில் 1,53,052 தற்கொலைகள் நடந்திருக்கிறது. ஆண்கள், பெண்கள், ஃபேமிலி இஷ்யூவை வைத்து. இதில் ஆண்கள் 1,08,053 நபர்கள், 1,08,532 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பெண்கள் பாதிக்கும் குறைவாக 44,498. அப்போ இந்த தற்கொலைகளில் 70% ஆண்களாக தான் இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு 1,64,000 தற்கொலைகள், அதில் 1,18,000 தற்கொலைகள் ஆண்கள் மட்டும்தான். இதே போன்ற அந்த பட்டியல் அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட ஒரு 70% 72% வரை ஆண்கள் தான் உயிரை கொடுக்கிறார்கள். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா சமீபத்தில் டிசம்பர் 2024ஆம் ஆண்டு பெங்களூரை சார்ந்த அதுல் சுபாஷ், ஒரு டெக்கி, 34 வயது, அவருடைய மனைவி போட்ட அழுத்தத்தால், தவறான வழக்குகளால் உயிரை கொடுக்கிறார். வீடியோ பதிவிட்டு இறந்து போனதுக்கு பின்பு கூட இதுவரை அந்த வழக்கில் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. அந்த மனைவி பெயிலில் வெளிவந்து விட்டார். குடும்பம் இன்னைக்கு வெளியில் இருக்கு. இதே போன்று பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு ஆக்ராவை சார்ந்த மானவ் சர்மா, இன்னொரு டெக்கி, இவருடைய மனைவியும் தவறான பொய் வழக்குகளை போட்டு அவரை சிக்க வைக்க பார்த்திருக்கிறார். அவரும் ஒரு வீடியோ பதிவிட்டு இறந்து போனார். மார்ச் 2025ஆம் ஆண்டு ஹைதராபாத்தை சார்ந்த 35 வயது இன்னொரு நபர், மனைவியோடைய ஹராஸ்மெண்ட்டை தாங்க முடியாமல் அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார். இது சோஷியல் மீடியா வழியாக. அந்த பெண் யார் என்றே தெரியாது. இவருக்கும் அந்த பெண்ணிற்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. ஒரு நொடி கூட அந்த பெண்ணுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை. 27 நொடிகளுக்கான இந்த வீடியோ ஒரு நபருடைய உயிரை பறித்து விட்டது. சிந்தித்து பாருங்கள், கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.